என்ன மேடம், உங்க வீட்டுக்காரர் இப்படி பண்ணிட்டாரு? நான் சொன்ன மாதிரி சொல்லியிருந்தா இந்நேரம் எல்லாமே முடிஞ்சிருக்கும். என்ன முடிஞ்சிருக்கும்? பெர்மனண்டா அவர் ஜெயிலுக்கு போயிருப்பாரு, அதானே? ம். அவனை மொத்தமா உள்ள அனுப்பிடலான்னு பிளான் பண்றீங்க இல்லையா? வாங்குற காசுக்கும் பாக்குற வேலைக்கும் கொஞ்சமாவது உண்மையா இருக்க ட்ரை பண்ணுங்க சார். இந்த மாதிரி ஆளுங்களா லாயரா இருக்கிறது கோர்ட்டுக்கு தான் அவமானம். நீங்க போட்டிருக்க கருப்பு கோர்ட்டுக்கு அவமானம். தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க, போயிடுங்க. இல்ல வேற மாதிரி ஆயிடும். என்ன சார் அங்க பாக்குறீங்க? ஆ? உங்க மோட்டிவ் மட்டும் ஃபேமிலிக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. அழாதீங்க அத்தை, மாறனுக்கு ஒன்றும் நடக்காது. மாமா, நாளையில இருந்து மாறன் கேஸ வாதாடுறதுக்கு நம்ம வேற லாயரை ஏற்பாடு பண்ணிக்கலாம். என்னாச்சுமா? இல்ல மாமா, இவர் வேண்டாம். இவர் மேல எனக்கு நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு. நான் சொல்ற லாயர் இது வரைக்கும் எந்த கேஸ்லயும் தோத்ததே இல்ல. அவர்தான் மாமா இதுக்கு கரெக்ட். சரிம்மா, உனக்கு சரின்னு தோன்றத செய்மா. சரிங்க மாமா. வள்ளிமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மாறனுக்கு எதுவும் ஆகாது. என்னத்த இப்ப எதுக்கு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க? ஒரு நாள் தானே, நான் போனோடனே வந்துருவேன். பிருந்தா, என்ன நீ? நாளைக்கு வந்துட போறேன். அத்தைய பத்திரமா பாத்துக்கோ. வரத்த மாறா. பாத்து. என்னாச்சு? இப்ப எதுக்கு ஓடி வர? சொல்லிட்டு தானே வந்தேன். இல்ல, அங்க லாக்அப்ல நீ இரு, நான் சொல்றத கேள். நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்பா எப்படியும் சாப்பிட மாட்டாரு, சரியா தூங்க மாட்டாரு. அத்தை ஒரு பக்கம் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கும். நீ தான் பார்த்துக்கணும். பார்த்துக்கோ. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வந்துடுவேன். மாறா, ம். எதை பத்தி நீ கவலைப்படாத. நான் இருக்கேன். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்.